நம்ம தவறுதலா கீழே போடுற இந்த மாதிரியான கிளாஸ் மெட்டீரியல் அண்ட் பர்னிச்சர் உடையாம பெண்ட் ஆகி அதை மறுபடியும் பெண்ட் எடுத்து ஒரிஜினல் ஷேப்புக்கு கொண்டு வர முடிஞ்சா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு பிளெக்சிபிள் கிளாஸ் மெட்டீரியலை கிபி 14ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? என்னடி சொல்ற? இந்த பிளெக்சிபிள் கிளாஸ் கிபி 14 டு 37ஆம் நூற்றாண்டுல பண்டைய ரோம்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் அதுக்கான அதிகாரப்பூர்வமான ஆதாரம் இல்லைனாலும் ரோமானிய கவிஞர்கள் இந்த பிளெக்சிபிள் கிளாஸ் மெட்டீரியலை பத்தி பல சுவாரஸ்யமான நம்பக்கூடிய கதைகளை எழுதியிருக்காங்க. என்னவா இருக்கும்? அது என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, ரோமன் எம்பரர் டைபீரியஸ் சீசர் ஆட்சி காலத்துல ஒரு கண்ணாடி தயாரிப்பாளர் அவரோட மகத்துவமான கண்டுபிடிப்பு பிளெக்சிபிள் கிளாஸ் மெட்டீரியலை எம்பரருக்கு முன்னாடி அறிமுகப்படுத்திருக்காரு. அதை அவர் எப்படி அறிமுகப்படுத்திருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் அவர் அந்த கண்ணாடி மெட்டீரியலை கீழே வீசியிருக்காரு. அந்த கண்ணாடி உடையாம பெண்ட் ஆகியிருக்கு. அதே சமயம் அவர் அந்த பெண்டை சுத்தியிலால சரி செஞ்சு மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்புக்கே கொண்டு வந்திருக்காரு. அதை பார்த்த அரசர் மட்டும் இல்லாம சுத்தி இருக்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இந்த பக்கம் கண்ணாடி தயாரிப்பாளர் நமக்கு பெரிய பரிசு கிடைக்க போகுதுன்னு சந்தோஷத்துல இருக்காரு. ஆனா அரசர் அங்க அவையில இருந்த மத்தவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை உங்களுக்கு கண்டுபிடிக்க ஆசை இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவையில இருந்தவங்க எதிர்மாறா இல்லன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசர் அந்த கண்ணாடி தயாரிப்பாளரை கொல்லவும் அவர் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா தகவலையும் அழிக்க சொல்லியிருக்காரு. ஏன் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்கினாருன்னு பாத்தீங்கன்னா, அப்ப ரோமன் எம்பையர்ல மதிப்பு மிக்கதா இருந்தது தங்கமும் வெள்ளியும் தான். ஆனா இந்த பிளெக்சிபிள் கிளாஸ் அதை மதிப்பிழக்க செய்யலாம், அது மூலமா நம்ம ஆட்சிக்கு ஆபத்து வரலான்னு இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கினதா சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி அந்த காலத்துல பிளெக்சிபிள் கிளாஸை உருவாக்கி இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கலாம். அந்த கண்ணாடி தயாரிப்பாளர் போரிக் ஆசிட் இல்ல போரக்ஸோட போரிக் ஆக்சைடை சேர்த்திருக்கலாம். இந்த கலவை இயற்கையாவே கிளாஸ் மெட்டீரியல் அன்பிரேக்கபிளா மாத்தோம்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தாலும் போரிக் ஆக்சைடை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது 19ஆம் நூற்றாண்டுல தான். ஒரு சிலர் அவர் தவறுதலா அவருக்கே தெரியாம இந்த கிளாஸ் மிக்சர்ல அந்த மெட்டீரியலை உருவாக்கி இருக்கலாம்னு சொல்றாங்க. யாருக்குடா தெரியும்? இந்த ரோமன் பிளெக்சிபிள் கிளாஸை பத்தி உங்களுக்கு இப்பதான் தெரியும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே இந்த மாதிரி நியூஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.